வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பனிங் நம்ம எதிர்பார்த்த மாரியே பயங்கரமா இருந்தது. கிட்டத்தட்ட நிஃப்டி 50 ஒரு 400லேருந்து 450 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்திருந்தது. பேங்க் நிஃப்டி ஒரு 1300 பாயிண்ட்ஸுக்கு மேலான இறக்கத்த குடுத்திருந்தது. ஆனா, இப்போ நிலைமையே அப்படியே தலைகீழா மாறிருச்சு. நிஃப்டி இப்போ வெறும் 200 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி வெறும் 400 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு ரெக்கவர் இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட்ல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிலாம் கிட்டத்தட்ட இன்னைக்கு டே லோல இருந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலான ஒரு ரெக்கவர பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இங்க பார்க்கும்போது தெரியும். 54,000 ஒரு 356 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த வந்து இன்னைக்கு டேல வந்து டச் பண்ணியிருக்கு. பட் இப்ப கரண்ட்டா 55,502 பாயிண்ட்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1,200 பாயிண்ட்ஸ் வரைக்கான ரெக்கவர் பேங்க் நிஃப்டில இன்னைக்கு டே மார்க்கெட் ஓப்பனிங்ல இருந்து வந்து நடந்திருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு ரெக்கவர் அண்ட் வாலடைல் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். பட் நாளைக்கு தாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். HDFC பேங்க்லாம் இன்னைக்கு எந்த விதமான பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல. பட் மாறா நம்ம ஐசிஐசிஐ பேங்க் இன்னைக்கு டேல நல்ல ஒரு ரெக்கவரை போஸ்ட் பண்ணி ஒரு 1.5% மேலான ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்க் பார்க்கும்போது பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இண்டஸ்இண்ட், கோட்டக், HDFC எல்லாம் இன்னைக்கு டேல அப்படியே சுருண்டு கிடக்குது. 2% வரைக்கான சரிவை இப்போ வரைக்கும் HDFC பேங்க் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் ஒரு 2.5% வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு. இதெல்லாம் தாண்டி ஆட்டோ செக்டர் பங்குகள் இன்னைக்கு டேல தர்ம அடி வாங்கிட்டு இருக்கு. இதில் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் தப்பிச்சிருச்சு. மற்றபடி வேற எவனும் வந்து தப்பிக்கல. மாருதி சுசுகி இன்னைக்கு டேல 5% வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஹீரோ மோட்டார் கப் ஒரு 4.5%க்கு மேலான இறக்கம். ஐச்சர் மோட்டார் ஒரு 5% வரைக்கான இறக்கத்தை போஸ்ட் பண்ணியிருக்கு. அசோக் லேலாண்ட் ஒரு 3%. மகேந்திரால பெரிய இறக்கம் இல்லை. ஒரு 1%க்குள்ளான ஒரு சரிவு தான் வந்து ஏற்பட்டிருக்கு. ஹியூண்டாய் மோட்டாரில் பார்க்கும்போது இன்னைக்கு டேல ஒரு 3% இறக்கம் ஏற்பட்டிருக்கு. என்ன ரீசன்னா புதுசாக கொண்டு வரக்கூடிய இந்த கஃபே பிளான் தான். ஸோ இந்த கஃபே டிராஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வெளி வந்திருக்கு. இது போன வாரமே வந்துருச்சு. அதோட இம்பாக்ட் மாருதி சுசுகிக்கு டெஃபினட்டாக இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த ஸ்மால் காருக்கு கொடுத்த கன்செஷன் எல்லாம் இனிமேல் இருக்க போகிறதில்ல. இது அடுத்த வருஷத்துல இருந்து தான் வந்து அமலுக்கு வரப்போகுது. அதே மாதிரி ஹைபிரிட் பிளேவை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இப்போ முடிச்சு வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு க்ளீனாக வந்து தெரியுது. ஸோ இதன் மூலிமா எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து அவங்க இது பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் வந்து ஊக்கப்படுத்த போகிறாங்க. ஹைப்ரிட்டோட கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ்ஸை கட் பண்ண போகிறதா நமக்கு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதனால் பாதிக்கப்படக்கூடிய நிறுவனமாக மாருதி சுசுகி இருக்காங்க. ஏன்னா ஹைப்ரிட் பிளேவை கையில் வச்சு விளையாடிட்டு இருக்கிறதே மாருதி சுசுகி தான் அண்ட் டொயாட்டோ. இவங்க 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து ஏற்படலாம். ஸோ இதனால் இன்றைக்கி டேயில் போட்டு மாருதி சுசுகியை அடிச்சிருக்காங்க. மற்றபடி ஹியூண்டாயெல்லாம் இன்னும் ஹைப்ரிட் ப்ளே பெருசாக பண்ணல. அண்ட் மகேந்திரா இருக்காங்க. ஸோ இவங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ ஓரளவு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை இன்னைக்கு டேல அதாவது ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. பட் ஹியூண்டாயில் வந்து ஏற்படலை. ஆனால் இந்த நிறுவனங்கள் எல்லாம் இன்னும் வரக்கூடிய காலங்களில் ஹைப்ரிட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இன்க்ளூடிங் டாடா மோட்டார்ஸும் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ கவர்மெண்ட் இந்த பிளானை கொண்டு வரதுனால ஸோ இந்த ஹைப்ரிட் பிளானை மேபி நிறுவனங்கள் கைவிடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இது அடுத்த வருஷம் ஏப்ரல்ல இருந்து தான் ஆரம்பிக்க போகுது. பட் அதுக்கான ஒரு ரியாக்ஷன் இன்னைக்கு டேலேயே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம மார்க்கெட்டில் ஏற்பட்டிருக்கு நியூஸை கேட்டதும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. ஸோ இது ஐஜிஎல் நம்ம எடுத்துக்கலாம், எம்ஜிஎல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு மேலும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்கு. முதல் நம்ம என்ன செய்தி பார்த்தோம்? ஸோ இந்த பிஎன்ஜி கனெக்ஷன் வாங்குறதுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. தினமும் ஒரு 3000 கனெக்ஷனுக்கான ரிக்வஸ்ட் வருது அப்படின்ட்டு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்ன செய்தி வந்திருக்குன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த பைப்லைனுக்கான காஸ்ட்டை வந்து இப்போ பைப்லைன் போடுற காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து மக்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதே நேரத்தில் இதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண போகிறதாகவும் ஒரு 5,000 6,000 கோடி வரைக்கும் நிதி ஒதுக்க போகிறதாகவும் தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது இந்த சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸாக வந்து பார்க்கப்படுது. ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு எஃபோர்ட்டில் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா புது கஸ்டமரை வந்து ஆட் பண்ணுவாங்க. இதனால் நிறுவனங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஸோ இந்த ஒரு செய்தி எத்தனை நாள் இதை வச்சு ஓட்டுவாங்க அப்படின்ட்டு சத்தியமாக வந்து எனக்கு தெரியல. ஸோ சும்மா சும்மா பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை காட்டி பூச்சாண்டி காட்டி இந்த நிறுவனங்களோட விலையை பார்த்தீங்கன்னா ஏற்றி இறக்கி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ எவன் இப்படி ப்ளே பண்ணுறான்னு தெரியல. பட் இப்போ என்ன செய்தி வந்திருக்குன்னா, திரும்ப டாடா சன்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. இந்த லிஸ்ட் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி. ஸோ லிஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உறுதியான விஷயம் நமக்கே வந்து தெரியும். பட் இருந்தாலும் லிஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்களாமா. இது ஏதோ புதுசாக வந்த செய்தி மாதிரி ஒரே நியூஸுக்கு பங்கு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த செய்தியை கேட்டதும் டாடா கெமிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றம் இன்னைக்கு டேல
10, 12% வரைக்கும் ஏறி, ஸோ இப்போ பார்க்கும்போது ஒரு 5 வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டுருக்கு. என்ன அநியாயம்! இது எத்தன காலமா நடந்துட்டுருக்கு. இந்த டாடா கெமிக்கல்லையும் சரி, டாடா இன்வெஸ்ட்மெண்ட்லயும் சரி. ஸோ இந்த மாரி எப்பல்லாம் வந்து இந்த டாடா சன்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செய்தி வருதோ, உடனே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ஸ் வந்து துள்ளி குதிச்சு மேல ஏறும். அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா, பொத்துன்னு கீழ விழுகும். இதுதான் வரலாறா இருக்கு. ஸோ உடனே ஏறிருச்சப்பா அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிக்குள்ள நம்ம டெஃபினட்டா வந்து போக்கூடாது. ஏன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு ரூமர்னால யாரோ ஆப்ரேட் பண்ணி ஏத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ, அ பார்ப்போம். இன்னும் எத்தன நாட்களுக்கு டாடா சன்ஸ வச்சே இந்த பங்குகள அப்படியே டிரைவ் பண்ணி கொண்டு போறாங்கன்ட்டு. ஸோ அடுத்தது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, ஸோ நம்ம நாட்டுல சோலார் கெப்பாசிட்டி அதிகமா உள்ள ஒரு மாநிலமா ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. 27% மார்க்கெட் ஷேர், அதாவது கெப்பாசிட்டி ஷேர் பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் கிட்ட இருக்கு. அதைத் தொடர்ந்து 20% பார்த்தீங்கன்னா, குஜராத் கிட்ட வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் ஓகே. ஒரு பக்கம் இருக்கட்டும். சோலார்ல நல்ல ஒரு கெப்பாசிட்டி உருவாயிட்டு இருக்கு. ஆனா, இப்படி உருவாக்கக்கூடிய கரண்ட்ட வந்து கரெக்ட்டா பயன்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்டா, டெஃபினட்டா வந்து இல்ல. ஸோ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ராஜஸ்தான்ல மட்டும் ஒரு நாளைக்கு 1500 மெகாவாட்லேருந்து 2000 மெகாவாட் வரைக்கும் கிட்டத்தட்ட 2 ஜிகாவாட் அளவுக்கான பவர்ஸ் வந்து வேஸ்ட்டா போகுது அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இது இன்னைக்கு நேத்து வந்த ரிப்போர்ட் இல்ல. இதுக்கு முன்னாடியே வந்து வந்திருக்கு. ஸோ இத பற்றி நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிரான்ஸ்மிஷன்ல இன்னும் பெரிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வேணும். ஸோ பெரிய அளவுக்கு டிரான்ஸ்மிஷன் பிசினஸ் வந்து வளரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் கூட, ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் சுமாரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்கு. இதில முக்கியமான கம்பெனி பார்த்தீங்கன்னா, இந்த பவர் டிரான்ஸ்மிஷன பொறுத்தவரைக்கும் பவர் கிரிட் ஒரு முக்கியமான ஒரு நிறுவனமா இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட காலத்தில ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுக்குமா அப்படின்னு தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனா, கூடிய விரைவில் பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சான்ஸ ஏற்படுத்தலாம்னு நான் நெனைக்கிறேன். அது கூட இல்லாம ஸோ பவர் கிரிட் லாங் டெர்ம்ல ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ கூட உண்டாக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஸோ ஏன்னா டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் இன்னும் நம்ம நாட்டில பெரிய அளவுக்கு வந்து வளரும். ஏன்னா அங்கங்க வந்து இந்த மாரி சோலார், விண்ட் இதெல்லாம் வந்து போடுறாங்க. அப்படி உற்பத்தி பண்ணக்கூடிய கரண்ட்ட வந்து நம்ம கொண்டு சேர்க்கணும். ஸோ அதுக்கு இந்த நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு பங்களிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு பெரிய அளவுக்கு வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு எல்இலிலி கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ எல்இலிலி பார்த்தீங்கன்னா, சூட்டோட சூட்டா இந்த வெயிட் லாஸ் பில்லான ஃபவுண்டாயோவ வந்து இந்தியால மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா லான்ச் பண்ண போறதா ஒரு பிளான வந்து சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமா அமெரிக்கால லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்ப இந்தியாலயும் லான்ச் பண்றதுக்கான திட்டம் இருக்கு அப்டின்ட்டு எல்இலிலி ஒரு தகவல வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஆனா என்ன விலையில வந்து அத லான்ச் பண்ணுவாங்க அப்டின்னு தெரியல. ஸோ அங்க விக்கிற விலைக்கு இங்க வித்தாங்கன்னா ஓடுமா? அப்டிங்கிறது ரொம்ப டவுட்டான விஷயம் தான். ஏன்னா இங்க ஜெனரிக் மருந்து இப்ப தான் வந்திருக்கு. ஸோ அதோட ஆதிக்கம் இருக்கும். ஸோ அத எப்படி இவங்க கேப்சர் பண்ணுவாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். ஏன்னா இதோட காஸ்ட் வந்து கண்டிப்பா அதிகமா தான் வந்து இருக்க போகுது. ஸோ இன்னும் நோவோ நார்டிஸ்க் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிளான் இந்தியால லான்ச் பண்றதுக்கான பிளான் எல்லாம் வந்து அவங்க சொல்லல. ஆல்ரெடி அவங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வெயிட் லாஸ் ஷாட் லான்ச் பண்றதே லேட்டா தான் லான்ச் பண்ணாங்க இந்தியால. இதுவே தேவையில்லாத வேல. சீக்கிரம் லான்ச் பண்ணியிருக்கணும். பட் அவங்க மிஸ் பண்ட்டாங்க. ஸோ அந்த கேப்ப பார்த்தீங்கன்னா, எல்இலிலி வந்து சூப்பரா ஃபில் பண்ணாங்க. மார்க்கெட் ஷேரையும் வந்து புடிச்சாங்க. ஆனா இப்போ ஜெனரிக்கோட ஆதிக்கம் அதிகமாகக்கூடிய காரணத்தினால, ஸோ எல்இலிலியோட வெயிட் லாஸ் ஷாட் பார்த்தீங்கன்னா, விற்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த நிலைமையில அவங்களுடைய பில்ல வந்து விக்கிறதுக்கான முயற்சியில இருக்காங்க. பார்ப்போம். என்னைக்கு லான்ச் பண்றாங்க? என்ன விலையில லான்ச் பண்ண போறாங்க? அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!